சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா முத்துவும் மீனாவும் 2 பேரும் சேர்ந்து பார்த்திங்க அப்படின்னா வித்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க 2 பேரையும் பார்த்திங்க அப்படின்னா விருந்துக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா முத்து மீனா கிட்ட சொல்லும் போது ஃபோனில் அதை வந்து விஜயா வந்து கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு என்னது விருந்து எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விருந்து எங்கே வைப்பாங்க, வீட்டில் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. யாரை கேட்டு வீட்டில் வைக்கிறீங்க, வீட்டிலலாம் ஒன்றும் வைக்க தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அந்த நேரம் பார்த்தாங்க மனோஜும் ரோகிணியும் வராங்க. என்னது விருந்து வைக்கிறாங்களா, வித்யா சும்மாவே எல்லாத்தையும் உளறிடுவா, விருந்தெல்லாம் வச்சா அந்த சந்தோஷத்தில் நம்மளை பற்றி உளறிடுவாளேன்னு சொல்லிட்டு அவங்களும் பயப்படுறாங்க. முத்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் விருந்து வச்சாதான் மீனாவோட கையில் சாப்பிட்டு திருப்தியாக அவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வீட்டுக்குலாம் கூப்பிட்டா ஓவராக உறவாட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பார்த்திங்க அப்படின்னா விடவே மாட்டுறாங்க. சரி என்னமோ பண்ணி தொலைங்க, நான் ஹோட்டல்லே வந்து வச்சுக்கிறேன், ஸ்ருதியோட ஹோட்டல் கூட்டிகிட்டு போய் நான் அவங்களுக்கு விருந்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு முத்துவும் வந்து விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ரோஹிணி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வித்யா அதாவது உளறிடுவா சந்தோஷத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒன்றா முத்துவும் மீனாவும் விருந்துக்கு கூப்பிடுவாங்க, நீ போய் அங்கே எதுவும் என்னை பற்றி உளறி தொலைஞ்சிடாத அப்படிங்கிறாங்க. சரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவும் சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாள் வித்யா மூலியமாகவே ரோஹிணி வந்து மாட்ட தான் போகிறாங்க. அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.